பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்த இந்தியா. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இருந்த 9 பயங்கரவாத முகாம்களை அழித்து அதிரடி. ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தாக்குதலின் காட்சிகள் வெளியீடு. விமானங்கள் மூலம் 25 நிமிடங்கள் தாக்குதல் நடத்திய காட்சிகளை வெளியிட்டது மத்திய அரசு. பாகிஸ்தானில் 9 முகாம்கள் அழிக்கப்பட்டு 70 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் அறிவிப்பு. பாகிஸ்தான் ராணுவத்தினர் மக்கள் பாதிக்கப்படவில்லை என்றும் விளக்கம். ஜெய்ஷ்-இ முகமது தலைவர் மசூத் அசாரின் குடும்பத்தினர் 10 பேர் பலி. பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய தாக்குதலில் உயிரிழப்பு என அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கமளித்தார். டெல்லியில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டம். போர் பதற்ற சூழல்களுக்கு இடையே மத்திய அரசு அழைப்பு. விடுப்பில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் பணிக்கு திரும்ப வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு. எல்லை மாநில முதலமைச்சர்கள் டிஜிபிக்களுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. ஜம்மு, குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உத்தரவு. இந்திய பாதுகாப்பு படையினர் புது வரலாறு படைத்துள்ளனர். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். எங்கள் அப்பாவி பொதுமக்களை கொன்றவர்களை மட்டுமே குறிவைத்து அழித்தோம். முழு சுதந்திரம் வழங்கிய பிரதமர் மோடிக்கு நன்றி என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. ஜம்மு காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே வசிக்கும் மக்கள் இடமாற்றம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர். தேசிய பாதுகாப்பு குழுவினருடன் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆலோசனை. இந்தியா தாக்குதல் நடத்திய இடங்களை கற்பனையான தீவிரவாத முகாம்கள் என பேச்சு. ஆபரேஷன் சிந்தூருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஷெபாஸ் ஷெரீப் எச்சரிக்கை. பாகிஸ்தான் ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. சீன தூதர் ஜியாங் சைடோங்குடன் பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தர் சந்திப்பு. பாகிஸ்தானின் இறையாண்மையை இந்தியா எந்தவித தூண்டலுமின்றி மீறியதாக குற்றச்சாட்டு. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நட்பு நாடுகளுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பேச்சு. பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக எடுத்துரைத்து ஆலோசனை. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக ஐநா உறுப்பினர்களிடம் டெல்லியில் இந்தியா விளக்கம். இந்தியாவுக்கான சீன, ரஷ்ய தூதர்களிடமும் மத்திய வெளியுறவு அமைச்சகம் பதில்.
பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் நடவடிக்கை வருத்தமளிப்பதாக சீனா அறிவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் விரைவில் தணியும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. போர் நடவடிக்கையில் இந்திய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக செய்தி வெளியிட்ட சீன செய்தி நிறுவனத்திற்கு இந்தியா கண்டனம். வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. நார்வே, குரோஷியா, நெதர்லாந்து நாடுகளுக்கான பிரதமர் மோடியின் பயணங்கள் ரத்து. பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய தாக்குதல் எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களில் 18 விமான நிலையங்கள் மூடல். ஸ்ரீநகர், அம்ரித்சர், ஜோத்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் விமான நிலையங்கள் மூடப்பட்டன. இந்திய ராணுவத்தினரால் பெருமை கொள்வதாக ராகுல் காந்தி பதிவு. மல்லிகார்ஜுன கார்கே, அசாதுதீன் ஓவைசி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களும் ராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவு. இந்திய பாதுகாப்பு படைக்கு முழு ஆதரவு அளிக்கிறோம். தேசிய பாதுகாப்பு தொடர்பான காங்கிரஸ் கூட்டத்துக்கு பின் ராகுல் காந்தி பேட்டி. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு காஷ்மீர் மக்கள் வரவேற்பு. பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு உண்மையான அஞ்சலி என உறவினர்கள் பேட்டி. பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக கூடுதல் தகவல்களை அளிக்க பொதுமக்களுக்கு என்ஐஏ அழைப்பு. கூடுதல் தகவல்கள், புகைப்படங்கள், வீடியோக்கள் இருந்தால் விவரங்களை பகிரவும் வலியுறுத்தல். பாகிஸ்தானில் இந்தியா தாக்குதல் நடத்திய நிலையில் நாடு முழுவதும் போர் ஒத்திகை. போர்க்காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான பயிற்சி. சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கத்தில் போர்க்கால ஒத்திகை. துப்பாக்கிகளுடன் களமிறங்கி பயிற்சி மேற்கொண்ட கமாண்டோ படை வீரர்கள். போர்க்கால ஒத்திகைகள் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. பாதுகாப்பு பயிற்சி மட்டுமே என்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம். இந்திய ராணுவத்துடன் தேசத்திற்காக தமிழ்நாடு என்றும் துணை நிற்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆபரேஷன் சிந்தூர் துல்லியமாக செயல்படுத்தியதற்காக இந்திய ஆயுதப்படைகளுக்கு பாராட்டு என்று இபிஎஸ் பதிவு. இந்திய ராணுவத்தினருக்கு ராயல் சல்யூட் என தாவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஒட்டுமொத்த தேசமும் பிரதமர் மோடியுடன் நிற்பதாக நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு மகிழ்ச்சியாக உள்ளது. திமுக அரசின் 4 ஆண்டு கால நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மகளிர் விடியல் பேருந்தில் பயணம் செய்த முதலமைச்சர் அரசின் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மக்களிடம் கேட்டறிந்தார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயண பிரசாத் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல்.
காவல்துறை அணிவகுப்புடன் இறுதி மரியாதை செலுத்தப்படும் என அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே நடந்த இரட்டை கொலை சம்பவம். சந்தேகத்திற்கிடமான இடங்களில் சோதனை குழுவினர் நடத்திய சிறப்பு ஆய்வு. கரூர் அருகே குளித்தலையில் கோயில் திருவிழாவில் 17 வயது சிறுவன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர். மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநரிடம் தொடரும் விசாரணை. கள்ளக்குறிச்சிக்கு போலீசார் அழைத்துச் சென்று விசாரித்ததாக தகவல். இந்தியாவின் விண்வெளி திட்டங்கள் பெருமிதமானது. பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. சிபிஐ இயக்குநர் பிரவீன் சூடின் பதவிக்காலம் நீட்டிப்பு. ஓராண்டு நீடித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. ஏமன் தலைநகரில் உள்ள பன்னாட்டு விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். விமான நிலையம் முற்றிலும் தகர்ப்பு. பதற்றமான சூழல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா சென்னை அணிகள் இன்றிரவு மோதல். பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்க கொல்கத்தா அணி வீரர்கள் முனைப்பு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிரபலங்கள் ஆதரவு. இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோர் எக்ஸ் தளத்தில் பதிவு. விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்தின் ஸ்பெஷல் வீடியோ. நடிகர் சந்தீப் கிஷனின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியிட்டது படக்குழு.